Hi friends, welcome to Meena's Samayal. Lockdown sweet recipe number 5 rice flour laddu or Arisi mavu laddunga. அந்த காலத்துல வந்து பொரி அரிசி அப்படின்ட்டு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுல செய்யற ஒரு ஹெல்த்தியான லட்டு தான் இது. இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ஸ் வந்து 2 இல்ல 3 இன்கிரிடியன்ஸ் தாங்க. அந்த அளவுக்கு டேஸ்டியான லட்டு இவ்வளோ சிம்பிளான இன்கிரிடியன்ஸ் வச்சு செய்ய முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு ஆச்சரியப்படுற அளவுக்கு அவ்வளோ டேஸ்டியா இருக்கும். ஸோ வாங்க ரைஸ் ஃப்ளோர் லட்டூஸ் ஆர் அரிசி மாவு லட்டூஸ் எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ரைஸ் லட்டு செய்ய தேவையான பொருட்கள்: 1 கப்பு பச்சரிசிக்கு வந்து 1 கப்பு வெல்லம், ஒரு 1/4 கப்பு வந்து துருவின ஃப்ரெஷ் தேங்காய், ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய், 1 டேபிள் ஸ்பூன் உலர்ந்த திராட்சை, 1 டேபிள் ஸ்பூன் முந்திரி பருப்பு, ஒரே ஒரு சிட்டிகை உப்பு. ஸோ அவ்வளோதான் தேவையான பொருட்கள். இப்போ வந்து எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அரிசி லட்டு செய்ய முதல்ல தேவையானது வந்து 1 கப்பு அரிசி. இது வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். நார்மல் ஒயிட் ரைஸ், நல்லா 1க்கு 2 தடவை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி வந்து நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி விட்டுடலாம். அடுத்து இந்த மாதிரி கிச்சனில் வந்து நம்ம அரிசி காய போடுறதுக்காக துணி வச்சுருப்போம் இல்லையா, வேஷ்டி துணியோ அந்த மாதிரி ஏதாவது. ஸோ அதில் வந்து இதில் கொட்டிட்டு நல்லா காய விட்டுடலாம். இதில் வந்து வெயிலில் காயணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நிழல்லையே வந்து நல்ல 1 மணி நேரம் வரைக்கும் நல்லா காயட்டும். அதாவது ஈரம் இல்லாதபடி நல்லபடியாக காயணும். இந்த அரிசி வந்து 1 மணி நேரம் வரைக்கும் நல்லா காயட்டும். அதுக்கப்புறமா வந்து நம்ம லட்டு செய்கிறது எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ ஆல்மோஸ்ட் 1 ஹவர் ஆயிடுச்சு. நல்லா காஞ்சிருக்கு பாருங்கள், ஈரமே இல்லை. ஸோ இப்போ வந்து ஒரு பேன் ஹீட் பண்ணிவிட்டு இது வந்து பொரிச்சிக்கலாம். நம்ம அதாவது பொரிச்ச அரிசி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போது ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கலாம். ஸோ பேன் இப்போ சூடாயிடுச்சு. அடுத்தது வந்து இந்த அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசி வந்து லைட் ப்ரௌனிங் வரணும் அண்ட் நல்லா பாப் ஆகும். பாப் ஆகும்போதே நம்மளுக்கு தெரிஞ்சு போயிடும் அரிசி பொரிய ஆரம்பிச்சாச்சு அப்படின்ட்டு. அண்ட் ஃப்ளேம் வந்து ரொம்ப மீடியம் அண்ட் லோவில் வைக்க வேண்டாம். நல்லா ஹை ஃப்ளேமில் வந்து அரிசியை வந்து ஃப்ரை பண்ணால் தான் சீக்கிரமாக பாப்பப் ஆகும். இல்லைன்னா வந்து ஒன்று பாப்பப் ஆகும், ஒன்று பாப்பப் ஆகாமல் போயிடும். ஸோ அரிசி வந்து ப்ரௌனிங் வர ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். இன்னொரு 2 மினிட்ஸ் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரிசி வந்து நல்ல சமமாக பொரிஞ்சாச்சு பாருங்கள். அண்ட் ப்ரௌனிங் கூட ஈக்குவலாக வந்தாச்சு. இப்போ நான் ஸ்டவ் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். இது வந்து நல்ல ரூம் டெம்பரேச்சருக்கு ஆறுனதுக்கு அப்புறமா நான் மிக்சியில் வந்து அரைச்சிட்டு வந்துடுறேன். ஸோ நான் இந்த பொரிச்ச அரிசியை வந்து நல்லபடியாக ஃபைனாக கிரைண்ட் பண்ணிவிட்டு வந்துட்டேன். நல்லா நரன்ட்டு பியூட்டிஃபுல்லாக இருக்குது டெக்ஸ்டர். ஸோ திஸ் இஸ் ரெடி. அடுத்து இதே பேனை ஹீட் பண்ணிக்கலாம். நெய் சேர்த்துக்கலாம். ஸோ நெய் சூடாயிடுச்சு. அடுத்தது வந்து முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். நான் வெறும் முந்திரி பருப்பு அண்ட் ரைசன்ஸ் மட்டும்தான் சேர்க்குறேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா பாதாம் அண்ட் பிஸ்தாஷியோ எல்லாமே கூட சேர்த்துக்கலாம். ஸோ வந்து கேஷ்யூஸ் வந்து ப்ரௌனிங் வந்தாச்சு. அடுத்தது வந்து ரைசன்ஸை சேர்த்துக்கிறேன். அடுத்தது வந்து ஃப்ரெஷ் துருவின தேங்காவை சேர்த்துக்கிறேன். இது அந்த பச்சை டெக்ஸ்டர் போகிறதுக்கு மட்டுமே தான் நம்ம சாட்டே பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா வந்து லட்டு வந்து சீக்கிரமாக கெட்டு போயிடும் ரொம்ப ராவாக இருந்ததுன்னா. அந்த காரணத்துக்காக தான் ஒரு 2 நிமிஷம் நம்ம வதக்கலாம். அந்த ஈரத்தன்மை போயிட்டு லைட்டாக நல்ல ரோஸ்டட் ஸ்மெல் வரும் பார்த்திங்களா, அந்த ஸ்டேஜ் வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ தேங்காய் வந்து 2 நிமிஷமாக சாட்டே ஆகிட்டுருக்கு. நல்ல கமகமன்னு வாசனை வந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இந்த பொரி அரிசி மாவை சேர்த்துக்கலாம். இன்ஃபேக்ட் இந்த மாவே வந்து நல்ல வாசனையாக இருக்குது.
ஸோ நல்லா கம்பைன் ஆகிற வரைக்கும் ஒரு 2 மினிட்ஸ் கிளறலாம். ஸோ இப்போ நல்லா சமமாக மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து வெல்லத்தில் வந்து ஒரு கரண்டி நான் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா வடிகட்டி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பாகு வரணும் அந்த மாதிரி எந்த அவசியமும் இல்லை, ஜஸ்ட்டு கரைஞ்சிருக்கு அவ்வளோதான். ஒரு சிட்டிகை உப்பு இஸ் ஆப்ஷனல், ஆனால் போட்டிங்கன்னா அந்த ஸ்வீட் வந்து நல்ல தூக்கல் கொடுக்கும். நான் வெல்லம் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் நான் வந்து வெல்லம் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து இந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு சர்க்கரை பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து சர்க்கரை சேம் மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு மிக்சியில் பொடிச்சிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துட்டு தேவையான அளவு நெய் விட்டுட்டு அதுக்கப்புறமா லட்டு பிடிக்க வேண்டியது தான். ஆனால் இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி ஆப்ஷன். ஸோ ஒரு 2 நிமிஷம் அந்த பதம் வர வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். சீக்கிரமாகவே கட்டி ஆகிடும், ஏன்னா பொரி அரிசி அப்படிங்கிறது வந்து நல்லா இழுத்துக்கும், எவ்வளோ லிக்விட் இருந்தாலும் நல்லாவே இழுத்துக்கும். பாருங்கள் அப்படியே சுருண்டுட்டு வருது, தெரியுதுங்களா? நல்லா சுருண்டுட்டு வருது பாருங்கள். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது இது வந்து ஒரு பிளேட்டுக்கு நம்ம ஷிஃப்ட் பண்ணிடலாம். இதில் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஏலக்காய் தூள் கூட சேர்த்துக்கலாம், அந்த வாசனை பிடிச்சா. ஸோ இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம உருண்டை பிடிச்சிடலாம். ஸோ இது நல்லா ஆறட்டும். ஸோ இப்போ நம்மளுடைய இந்த லட்டு மிக்சர் வந்து நல்ல ரூம் டெம்பரேச்சர் வந்தாச்சு. லைட்டாக இந்த மாதிரி கைக்கு வந்து நெய் கிரீஸ் பண்ணிக்கலாம். டெக்ஸ்சர் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இந்த நம்ம நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய் இருக்கும் இல்லையா, அந்த சைஸ் நம்ம உருட்டி வச்சுக்கிட்டா போதும். ஏன்னா ரொம்ப பெருசாக இருந்தால் கூட நம்மளுக்கு வந்து திகட்டிடும். ஸோ திஸ் த ரைட் சைஸ். ஓரத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து சூடு பொறுக்கும். இது வந்து இப்போ நல்ல லியூக்வார்மாக இருக்குது. நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா தான் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி நம்ம இந்த ஃபுல் மிக்சரை வந்து லட்டூஸ் ஷேப் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ நான் எல்லா லட்டூஸுமே இப்போ ஷேப் பண்ணி முடிச்சாச்சு. ஒரு கப்பு ரைஸுக்கு வந்து எவ்வளோ லட்டூஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். டெக்ஸ்டர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ our rice flour laddus is ready. ஸோ லாக்டவுன் ஸ்வீட் ரெசிபி நம்பர் 5 ரைஸ் ஃப்ளோர் லட்டூஸ் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்தீங்க இல்லையா? ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிள், எட் வெரி வெரி டேஸ்டி. ஸோ இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மீனா சமையலை பாருங்கள், லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.